அனைவருக்கும் வணக்கம். இந்த சீமானா போன சைமன் செபாஸ்டியன் இருக்கான் இல்லையா, அவன் இப்போலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை அப்படியே ஒழிச்சு கட்டிடுவேன், அவரை இல்லாமல் ஆக்கிடுவேன் தமிழ்நாட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஈரோட்டில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுறப்போ அது போக இந்த ப்ரெஸ் மீட் வச்சுக்கிட்டு அதில் உட்காந்துருந்து துள்ளிக்கிட்டு இருக்கான். அவன் என்னெல்லாம் பேசியிருக்கான் அப்படின்றத ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா அவங்களால ஏதோ ஒன்று நம்ம பாதிக்கப்பட்டிருந்துருக்கணும், இல்லை அவங்களுடைய நிலைப்பாடுகள் ஏதோ ஒன்று நமக்கு பிடிக்காமல் இருந்திருக்கணும். சைமன் செபாஸ்டியன் எதனால் பாதிக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தந்தை பெரியார் ஆதிக்கத்துக்கு எதிரானவர், நான் தான் வசதி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு எதிரானவர் தான் தந்தை பெரியார். ரெண்டாவது, பெண் உரிமைக்கு ஆதரவானவர், ஆணாதிக்கத்துக்கு எதிரானவர். சைமன் செபாஸ்டியன் ஆணாதிக்க புத்தி கொண்டவனா? தந்தை பெரியார் அப்போ பெண்ணுரிமை பேசுகிறது சைமன் செபாஸ்டியனுக்கு பிடிக்கலையா? அடுத்தது, ஜாதிக்கு எதிரானவர். சரியா, ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போமா. எதெல்லாம் ஆதிக்க சக்திகளுக்கு எதிரானவர், ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிரானவர், ஜாதிக்கு எதிரானவர். தப்பாக நினச்சிங்கன்னா நான் பொறுப்பில்லை, பார்த்துக்கோங்க. ஜாதிக்கு எதிரானவர். சரியா, இப்போ சைமன் செபாஸ்டியன் நீ என்ன ஜாதி வெறியனா? நீ என்ன ஜாதி வெறியனா மேன்? சரி, நீ என்ன சொல்லுவ? ஜாதி வெறியன் இல்லை. சரி, அடுத்தது, மதவெறிக்கு எதிரானவர், மதத்தை வச்சு மனுஷங்களை பிரிக்கிறதுக்கு எதிரானவர் தந்தை பெரியார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எது உன்னைய இந்த லிஸ்ட்டில் உனக்கு பாதிப்படைய வச்சுது? தந்தை பெரியாரை நீ இப்படி முழுவீச்சா எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளோ நாளும் பேசுகிறப்பெல்லாம் தந்தை பெரியார் எல்லாமேன்னு சொல்லாதீங்க, அவரும் பண்ணாருன்னு சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாப்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே பண்ணலை. ஒரு விஷயம் கூட தந்தை பெரியார் இந்த சமூகத்துக்காக பண்ணலை, தமிழ் மக்களுக்காக பண்ணலை அப்படின்னு பேசிக்கிட்டு திரியிறான் வெக்கங்கட்ட பிச்சைக்காரப்பைய. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்லாம் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா வாய்ஸு போச்சு, அவ்வளோதான். கரல் வளையம்லாம் ஏதோ ஆயிட்டு போல இருக்குது. கத்தி இப்படியெல்லாம் கத்தி தொண்டை போச்சு, அவ்வளோதான். இது வரைக்குங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இறந்தவங்களை யாருமே எழுப்பி வச்சு சண்டைக்கு கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த சைமன் செபாஸ்டியன், ஏய் வாடா வாடா வாடா, என் கூட சண்டைக்கு வாடா, பெரியார் உன்னை இல்லாமல் ஆக்கிடுவேன்டா அப்படி இப்படின்னு இறந்து போன மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட மனுஷனை சண்டைக்கு வாடான்னு சொல்லி கூப்பிடுறான் அப்படின்னா அப்போ எவ்வளோ பாதிப்படைஞ்சிருப்பான் இவன். தந்தை பெரியாரால் இவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பான் அப்படின்றது புரிதல்ல. இவ்வளோ நாளும் இல்லாத புரிதல் திடீர்னு வந்துருச்சான். இந்த திடீர் புரிதலுக்கு காரணம் வேற என்ன? ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்ட பொறுக்கி திங்கிறது தான். திடீர்னு இருந்தால ஹெச் ராஜா அறிஞர் ஆயிட்டாரு, பேரறிஞர் ஆயிட்டாரு. ரங்கராஜ் பாண்டே இன்டெலிஜென்ட்டான ஒரு மனுஷன், தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டோட எல்லாமே அவருக்கு தெரியும், இன்டெலிஜென்ட்டான ஒரு மனுஷன். இப்படி நீ இன்டெரக்டாக நக்கி பிழைக்கிறதுக்கு டேரெக்டாகவே நீ பிஜேபிக்காரன் தான் சொல்லிடலாமே சைமா. இந்த மாதிரி பேசுகிறப்பெல்லாம் கூட இருக்கிறவங்களுக்கு ஷாக்கிங்காகவே இல்லைங்க. எல்லாருமே அப்படியே இதெல்லாம் அண்ணன் கரெக்டாக பேசுகிறாரு, அண்ணன் என்ன சொன்னாலும் அண்ணன் கரெக்டாக சொல்லிடுறாரு அப்படின்னு அவன் பேசுகிறத ஆதரித்து பார்க்குற மாதிரியே பேன்னு பார்க்குறாங்க. ஃபில்டர் ஆக்கி கொஞ்சம் சொரணை இருக்கிற சாம்பிகள்லாம் வெளியே வந்துருச்சு. சரியா, வெளியே வந்துட்டாங்க. இந்த சொரணையே இல்லாத அண்ணன் எது பேசினாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற இந்த சாம்பி கூட்டங்கள் தான் இப்போது கட்சிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நாம் தமிழர் கட்சியுடைய சேலம் மாவட்ட நிர்வாகிகள் விலகியிருக்காங்க. மாவட்ட பொருளாளர் சதீஷ், மகளிர் பாசறை இணை செயலாளர் நாகம்மாள், இவங்கெல்லாம் விலகியிருக்காங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் 30க்கும் மேற்பட்டவரோட சேர்ந்து விலகியிருக்காங்க. இது பெரியார் மண்ணு சொல்லக்கூடாதான், பெரியாரே ஒரு மண் தானா சைமன் செபாஸ்டியனுக்கு. இது பெரியார் மண் அப்படின்னு தாண்டா சொல்லுவோம், பிச்சைக்கார பயலே. முதல்ல இவன் கட்சி ஆரம்பித்த நோக்கம் என்ன? ஈழ மக்களுக்காகன்னு தான் கட்சி ஆரம்பித்தான் இல்லையா? இப்போது எங்கே நிற்கிறான்னு பாருங்கள், மூத்திரம் குடிக்கிற சங்கியா மாதிரி நிற்கிறான். சங்கிகளே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். சொல்ல போனால் அசைன்மெண்ட் கொடுத்தவங்களே வியந்து பார்ப்பாங்க, ஏய் என்னடா இவன் வேற லெவல் போ, இவன் தாண்டா ஆளு, இவனை இப்படி ஒரு தங்கத்தை எங்கடா வச்சுருந்தீங்க இவ்வளோ நாளும், பெரியாரை எப்படி எதிர்க்கிறான் பாரு, நம்மளை விட பயங்கரமாக முழு வீச்சா நின்று எதிர்க்கிறான்டா, சூப்பர்ரா, என்னடா கொடுத்த வேலை இப்படி பண்ணுறான், இவனை இவ்வளோ நாள் எங்கடா வச்சுருந்தீங்கன்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாவானுங்க. அவங்கள குளிர்விக்கிறதுக்காக சைமன் செபாஸ்டியன் எப்படியெல்லாம் குரலி வித்த காட்டுறான் பாருங்க. இவ்வளோ நாளும் இல்லாத ஞான உதயம் திடீர்னு வந்துருச்சு. திடீர்னு ரொம்ப படிச்சிருக்கானுங்க. இப்போ கொஞ்ச நாளா, இப்போ ஒரு 2-3 வாரமாக தானே ரொம்ப எதிர்ப்பு இருக்குது. இந்த 2-3 வாரத்தில் ரொம்ப படிச்சிருக்கானுங்க. பெரியாரோட எல்லா புக்கையும் எடு, பெரியார் பற்றி படி 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 அப்படியே எல்லா பெரியாரிஸ்ட்டுகளையும் விட ரொம்ப கரைச்சி குடிச்சிட்டதுனால பெரியார் ரொம்ப தவறானவர் அப்படின்னு சில பைத்தியக்காரனுங்களாம் படிக்கவே இல்லையா. படிக்காமலேயே
பெரியார் வந்து தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறானுங்க. தீட்டே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு ஆளை தீட்டுன்னு சொல்றானுங்க. என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்போ சமூகத்தை சீரழித்தவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் செபாஸ்டியன் சொல்றான். என்ன ராஜா சமூகம் சீரழிஞ்சு போச்சு? தந்தை பெரியார் என்ன உன்னைய மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் வேலை ஆக்குவேன்னு சொன்னாரா? தந்தை பெரியார் என்ன 7 முறை கருக்கலைப்பு செஞ்சாரா? தந்தை பெரியார் என்ன எல்லாரும் கருக்கலைப்பு செஞ்சுக்கிடுங்கன்னு சொன்னாரா? ஆடு மாடு மேய்ங்கன்னு சொன்னாரா? இங்கிலீஷ் படிக்காதீங்கன்னு சொன்னாரா? பெரியார் செஞ்சதை பத்தி பேசி ஓட்டு கேட்க ரெடியான்னு சொல்லி கேட்கிறான். நீ செஞ்சதெல்லாம் பத்தி மக்கள் கிட்ட சொல்லி நீ ஓட்டு கேட்க ரெடியா? முதல்ல 7 முறை கற்கொலைப்பு பண்ணது, நீ எல்லாரையும் தமிழ்ல தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஓமவனே நீ இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தது, எல்லாரும் ஆடு மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் வேலையாக்குன்னு சொல்லிக்கிட்டு ஓம் பிள்ளைய நீ ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட எடுக்கல. இதையெல்லாம் நீ மக்கள்கிட்ட சொல்லி, அது போக நீ பேசினல்ல பொட்டமனம் மயிர்னு சொன்னது, அதுக்கப்புறம் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகனை பார்த்து தேமகன்னு சொன்னது, இந்த மாதிரி உன்னுடைய அருமையான வசை சொற்கள் தமிழை வளர்த்தெடுத்த லட்சணத்தில் நீ நிறைய விஷயங்கள் பேசணும்ல, அதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி நான் இப்படி தான் தமிழை வளர்க்குறேன், இந்த லட்சணத்தெல்லாம் வளர்க்குறேன், எல்லாரும் எனக்கு வாக்களிங்க மக்களின்னு சொல்லி நீ இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்பியா? நாயே, பெரியார் சமூகத்தை சீரழிச்சிட்டாரான். ஏண்டா நாய, தந்தை பெரியாரையே பேசி பேசி வளர்ந்துக்கிட்டு உன் பேர் வெளியே தெரிஞ்சதே பெரியாரால தான். இன்னைக்கு அங்கேருந்து நல்ல காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறன்றப்போ தந்தை பெரியார் உனக்கு சமூகத்தையே சீரழிச்சிட்டாரு. என்ன அவனே, நீ அரசியல் ரீதியாக ஒழிக்கப்படுவ, அரசியல் ரீதியாக உன்னையெல்லாம் நாங்கள் புதைச்சி தள்ளுவோம். நீ என்னடா சவால் விடுறது? பெரியாருடைய கருத்தியலெல்லாம் புதைப்பேன் ஒழிப்பேன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறோம்டா. நீ பேசிக்கிட்டு இருக்கல்ல, உன்னையெல்லாம் நாங்கள் அடியோட புதைப்போம் அரசியல் ரீதியாக. பார்க்குறியா? உன்னையெல்லாம் அடிக்கிறது அப்படின்றது செத்த பணத்தையே திருப்பி சாகடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நீ தான் ஒரு ஆளே இல்லையே, ஆனால் நீ ஒரு விச செடி, அந்த செடியை பிடுங்குற வேலையில் நாங்கள்லாம் ஈடுபட்டிருக்கோம். என்ன நீ ஒரு ஆளே இல்லை, உனக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு, ஒரு எம்பி எம்எல்ஏ ஒரு சீட்டு கிடையாது, ஒரு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வெக்கு கிடையாது. நீ எல்லாம் தந்தை பெரியாரை இழிவுபடுத்துறியா? நீ எல்லாம் தந்தை பெரியாரை ஒழிப்பியா? அப்போ நீ எல்லாம் என்னடா ஒரு ஆள்? நாங்கள்லாம் ஒன்னையே ஒழிப்போம். இவன் சாட்டை துரைமுருகன் மஞ்சப்பொடி மாமா பையன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுறது 2 கட்சிகள் தான், ஒன்று நாத்தாக்கா, இன்னொன்று திமுக, மீதி எல்லாமே சுயேட்சை. ஏன்னா மாமா பையல நீங்களே சுயேட்சை தாண்டா. உங்களெல்லாம் எப்படிதான் ஒரு கட்சியாக பார்க்க முடியும்? நீங்கள் எல்லாம் சுயேட்சை வேட்பாளர்கள்ரா. நாம் தமிழர்ன்ற கட்சியே சுயேட்சை தான். நீங்கள்லாம் என்னடா ஏதோ ஜெயிக்க போகிற மாதிரியே சீன் காட்டுறானுங்க. ஐயோ, அதுவும் ஈரோட்டுக்குள்ளேயே போய் நின்றுட்டு திரும்புகிற இடமெல்லாம் அடி விழுது. சீதாலட்சுமி அக்கா ஒரு இடத்துக்கு போகிறாங்க, மக்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு. ஒருத்தெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க, அவன் சப்ஸ்கிரைபரை பார்த்தா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. அவன் மீடியான்னு சொல்லிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான், நாம் தமிழர் கட்சிக்காரன். அவனை ஒரு பாட்டி பிடிச்சி அடிக்கிறாங்க, ஓடுறா அப்படின்ட்டு. அப்படி அடி வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க ஈரோட்டில். போலீஸ் பாதுகாப்போடு சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க, பாவம். ஐயோ, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்கள், ரோட்ல போட்டு விட்டீர்கள், இனி சுடுகாட்டில் போட வேண்டியதான் ஒண்ணு, போட்டு விட்டு போங்கள். அவர்களுக்கு வாக்கை போடுங்கள், எங்களுக்கு வாக்கரிசி போடுங்கள். கண்டிப்பா நீ கேட்டது கண்டிப்பா நடக்கும்டா. சைமன் செபாஸ்டியன் எச்ச பொறுக்கி நாயே, இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ஈரோடு மக்கள் பண்ணுவாங்க, 2026 தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு வாக்கரிசி போடுறோம். பெரியாரின் பெருந்தொண்டர்களே, வழிபாட்டாளர்களே, இதில் எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். 72 வயதில் 26 வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? இதை பேசுறதுக்கு ஒரு அருகதை வேணும்டா. முதல்ல தந்தை பெரியார் ஒன்னே மாதிரி குடும்பம் நடத்துறதுக்கு கல்யாணம் பண்ணல, சரியா? இதுக்கான விளக்கத்தையெல்லாம் நான் இருந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. எதுக்கு கல்யாணம் பண்ணாரு வேன்றது பேசிகிட்டு இருக்க முடியாது. முதல்ல இப்போ நான் என்ன கேட்குறேன், சைமன் செபாஸ்டியனுடைய வயசு 58, கயல்விழி அவர்களுடைய வயசு 31, சைமன் செபாஸ்டியனுடைய மாமியார் மனோகுரி அவர்களுடைய வயசு 52. இதுபடி பார்த்தா சைமன் செபாஸ்டியனுக்கும் அவருடைய மனைவி கயல்விழி அவர்களுக்கும் 27 வயசு வித்தியாசம் இருக்கு. அதாவது மகள் வயசுல இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், அதுவும் மாமியாரோட வயசு அதிகம் இவனுக்கு. அப்ப இவெல்லாம் பேசலாமா தந்தை பெரியாரை பத்தி? தந்தை பெரியார் ஒன்னே மாதிரி குடும்பம் நடத்துறது கல்யாணம் பண்ணலையா ராஜா? சோமாலியால மனிதன் தின்னுகிட்டு இருக்கான், மண்டை கறி தலை காலை சுட்டு தின்னுகிட்டு இருக்கான். இன்னும் 10 ஆண்டுகள்ல நீனும் அதே நிலைக்கு வந்துடுவ. அதுக்கு முன்னாடி எனக்கு ஓட்ட போட்டு முதலமைச்சர் ஆக்கிரு, இல்லைன்னா செத்துருவ. சும்மா சும்பப்பயிலுக்கு நான் வீடுக்கு கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடு அதெல்லாம் கேட்க மாட்டேன். என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்படிலாம் பேசாத நீ போயிருந்த, அதெல்லாம் ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்லை. இனமானத்திற்காக நிக்கிறேன், ஆனால் தன்மானத்தில் வந்துட்டு நிக்க மாட்டேன்.
வேற வழி இல்லை உனக்கு, இதை விட்டா வழி கிடையாது. எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பதை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது, வழியே கிடையாது. ஒரே ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரே ஒரு முறை, ஒரு முறை, ஒரு முறை தாங்க, ஒரே ஒரு முறை. ஒரே ஒரு ஓட்டு தானே, அதெல்லாம் உனக்கு கிடச்சிரும், அதெல்லாம் உனக்கு கிடச்சிரும். தம்பிமார்கள் இருக்கிற வரை ஏன் ஒரு ஓட்டுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுற? ஒரு ஓட்டெல்லாம் கிடைக்கும் உனக்கு. மற்றபடி நீ ஜெயிக்கலாம் முடியாது ராஜா. ஒரே ஒரு முறை தமிழ்நாட்டை ஆளணும்னு நீ ஆசைப்படுறல, நடக்கவே நடக்காது. ஏண்டா பெரியாரையே நீ அவர் ஒரு மண் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டை நீ ஆண்டுறியாடா எச்சப்பையில? நீ எங்களுக்கெல்லாம் மண்ற, நீ எங்களுக்கெல்லாம் மண்ணு. உயிரோட இல்லாத மனுஷனை பிடிச்சி எந்திரிச்சு அவர்கிட்ட சண்டை போடுறியே. எங்ககிட்ட வா, எங்ககிட்ட மோது, வா வா மோதி பார்ப்போம், வா வா. மக்களே, நான் வந்து கருத்தியல் ரீதியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேற எதுவும் நினச்சிடாதீங்க சரியா? குரல் சேனல் ஒருபோதும் வன்முறையை ஆதரிக்காது, பார்த்துக்கோங்க. நான் வந்து கருத்தியல் ரீதியாக சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தடவை டேக் கேர்.